ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி ஜெர்னி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துலிபாலா 2 பேருமே தங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக தன்னுடைய கல்யாணத்தில் நடந்த எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சமந்தா மேமோட மேரேஜ் முடிஞ்ச இந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய ஆனிவர்சரி செலிப்ரேஷனோடைய பிக்ஸை ஷேர் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யா சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷோபிதா இல்லாமல் என் லைஃப் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப் வந்து ஒரு வேறு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோபிதா ஒரு படி மேலே போய் அவங்க இன்னும் என்ன ரொம்ப ஒரு பொயட்டிக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னுடைய சூரியன் மாதிரி, அவரை ஒரு வருஷம் நான் சுற்றி முடிச்சுட்டேன். என்னுடைய முதல் ஆண்டு திருமண நாளை நான் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட மனைவியாக இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கேன். அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வந்து முழுமை அடைஞ்சிருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு அவர் அப்படி பார்த்து செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு விஷயம் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமந்தா மேமுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆன நிலையில் எல்லாருமே ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் நீங்கள் ஏன் உங்களுடைய ஆனிவர்சரி செலிப்ரேஷனை இவ்வளோ கிராண்டாக செய்யணும், இது எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ரிவெஞ்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ் நெடிமோரை சமந்தா மேம் வந்து செகண்டாக மேரேஜ் பண்ணின இந்த டைமில் எல்லா சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை உங்கள் டிசிஷனை கொஞ்சம் மாற்றிருக்கலாம், ராஜ் நெடிமோர் ஒரு தப்பான சாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா மேமோட ஃபேன்ஸே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வெட்டிங் வந்து ஒரு ஹிந்து ட்ரெடிஷ்னல் வெட்டிங் மாதிரி இல்லாமல் புதுசாக வந்து ஈஷா சென்டரில் அவங்களுடைய வெட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த வெட்டிங்கில் இருக்கிற கான்ட்ரவர்சிக்கு மேலே சமந்தா மேமே லைவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸ் இது, ப்ளீஸ் இதுக்கு வந்து நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட மேரேஜுக்கு ராம்சரணோட வைஃப் நாக சைத்தன்யா, சோபிதா எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. பட் விஷ் பண்ணும்போது சோபிதா மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக அவங்கவுங்க லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நாக சைத்தன்யா சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பி ஹாப்பி, உங்கள் 2 ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மேம் வந்து இந்த டிசம்பர் 1 வந்து மேரேஜ் நடத்தினதே ஒரு ரிவெஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டுருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.